ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீரங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு வித்தியாசமாக டேஸ்டியான அடை தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ பண்ணத்துக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் இட்லி அரிசி, 1/4 கப் துவரம் பருப்பு சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ தண்ணியில் இதை 4 தடவை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது 1 மணி நேரம் போல் நல்லா ஊறட்டும். இப்போ 1 மணி நேரம் போல் ஆகிருக்கு, நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதை தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கிரைண்டரில் நான் 15 வரமிளகாய் காரத்துக்கு சேர்த்து விட்டுருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தவாறு சேர்த்து விட்டுட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 3 டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி சேர்த்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மிளகாயை அரைச்சி விட்டுக்கலாம், அப்போ தான் உங்களுக்கு நல்லா மசிஞ்சு வரும். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைஞ்சோன்னே நம்ம ஊற வச்சுருந்த அரிசியும் பருப்பையும் இதில் சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி, உப்பு சேர்த்து விட்டுக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து விட்டுட்டு இதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றி எடுத்துடலாம். இப்போ எல்லாம் பொடியாக நறுக்குனா சின்ன வெங்காயம் சேர்த்து விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்து பண்ணிங்கன்னா அடை தோசை நல்லா டேஸ்ட் கொடுக்கும். கூடவே பொடியாக நறுக்குன கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கிரைண்டர் அலசி தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அடை மாவு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ தோசைக்கல்ல லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நம்ம அடை மாவை ஊற்றிக்கலாம். இப்போ சுற்றிலும் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அடை தோசைக்கு நிறையா விட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இது வேகட்டும். இப்போ இதை திருப்பி விட்டு இந்த சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடை ரொம்பவும் சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், 2 சைடுமே நல்லா வெந்து வந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளோட அடை தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.